பூக்கவே விட மாட்டேங்குது பாருங்க, எவ்வளோ பெரிய அரும்பு கீழே வீழ்ந்துருக்குது. ஒரு தினமும் 2-3 அரும்பு வீழ்ந்துது. இது வெள்ளைப்பூச்சி தான் காரணம் போல இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நம்ம மேலே வந்திருக்கிறோம். மேலே வந்து நம்ம செம்பருத்தி செடியில் வெள்ளைப்பூச்சி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் ஸ்ப்ரே பண்ணலாம் சொல்லிட்டு கொஞ்சம் எப்சம் சால்ட் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். வாங்க நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணின்னு பார்க்கலாம் நம்ம செடியில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆச்சு இது ஸ்ப்ரே பண்ணி. மழை வர பேஞ்சினே இருக்குது, அதனால நம்ம எதுவும் ஸ்ப்ரே பண்ணுறதில்ல. நம்ம எப்சம் சால்ட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே பூச்சி எதனா இருந்தால் கூட சரியாகும். நம்ம கொய்யாக்காய் மரத்துலேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம செம்பருத்தி செடியில் வந்து நம்ம எவ்வளோதான் கட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும் அது குறையவே மாட்டேங்குது அந்த வெள்ளைப்பூச்சி. அதனால தான் இன்றைக்கி நான் வந்து எப்சம் சால்ட் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். அது பார்த்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டு போகலான்னு சொல்லிட்டு. 2-3 செடியில் வந்து வெள்ளைப்பூச்சி ஆகிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், எறும்பு இருந்தாலே அது வந்துடும் வெள்ளைப்பூச்சி. கத்திரிக்கோல் எடுத்துன்னு வந்திருக்கிறேன், இன்றைக்கி கட் பண்ணி விட்டு போகணும். இந்த பாருங்க எறும்பு தெரியுதா? எறும்பு இருந்தாலே அதில் வெள்ளைப்பூச்சி வந்துடும். பூக்க விட மாட்டேங்குது இந்த பூச்சி, கொட்டி போயிடுது பூ கீழே. இந்த பாரு, இதுப்பா வெள்ளைப்பூச்சி தெரியுதா? எங்கே பார்த்தாலும் அதை கட் பண்ணி எடுத்துறது. நான் நீங்கள் யாரோ கிழிட்டுக்கிறாங்க சில ரோஸு. யார் இந்த பக்கம் வந்து கிளின்னு போயிடுறாங்க போலக்குதுப்பா. இல்லையே எறும்பு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இது செம்பருத்தி பூக்கவே விட மாட்டேங்குது. பாருங்க, எவ்வளோ பெரிய அரும்பு கீழே வீழ்ந்துருக்குது. ஒரு தினமும் 2-3 அரும்பு வீழ்ந்துது. இது வெள்ளைப்பூச்சி தான் காரணம் போல இருக்குது. இது எல்லாத்துலேயுமே அரும்பு வருதுப்பா. ஆனால் இந்த எறும்பும் வருது கூட. இந்த பார், எல்லாத்துலேயுமே அரும்பு. இந்த முள்ளு இருக்குது இல்லை, அதெல்லாம் அரும்பு வைக்கிறது தான். இதெல்லாம் அரும்பு வரப்போகுது. பார்க்கலாம் பூ பூக்குதான். நான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரளி செடியில் இன்றைக்கி எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு. நிறைய பூ பூத்துருக்குது இன்றைக்கி. வெயில் வர நிறைய காயுது. நம்ம வந்து வானம் மூடின்னு இருக்குது, மழை வந்துடும் சொல்லிட்டு நம்ம இப்போயே வந்தோம். நம்ம மேலே வந்தாலே வெயில் வந்துடுது பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அரளி செடியில். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதை இல்லை, இதுமாதிரி மொத்தம் செடி ஃபுல்லாக பூ பூத்தா இன்னும் அழகாக இருக்கும். இது கலரும் நல்ல கலரு. இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம செடிக்கு தினமும் என்ன நம்ம தண்ணி ஊற்றுறோம், என்னென்ன நம்ம உரம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நீங்கள் தினமும் நம்ம கார்டனில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னாக்கா காலையில் 8 மணிக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்கணுன்னா டெய்லி நம்ம என்ன போடுறோன்னு உங்கள் ஃபோனில் வரணுன்னாக்கா, வீடியோவில் வரணுன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.